Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. கோவில் அருகே சர்ச்சு கட்ட பெரும்பான்மை இந்துக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் அதற்கு அதிகாரிகள் செவிசாய்த்து சர்ச்சு கட்ட அனுமதிக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அளித்துள்ள தீர்ப்பு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த கிறிஸ்டோபர் என்பவர் தனது சொந்த நிலத்தில் சிஎஸ்ஐ திருச்சபைக்கான பிரார்த்தனை கூடம் கட்ட அனுமதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். உள்ளூர் அதிகாரிகள் அதற்கு அனுமதி மறுத்ததை எதிர்த்து தொடரப்பட்ட இந்த வழக்கில்தான் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் இந்த அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளார். சம்பந்தப்பட்ட பகுதியில் 95% அதிகமான இந்துக்கள் வசிப்பதாகவும் அங்கு ஏற்கனவே அருள்மிகு முத்தாரம்மன் கோவில் அமைந்துள்ளதாகவும் தீர்ப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமைதியான சூழலில் மற்றொரு மத வழிபாட்டு தலம் அமைந்தால் அது சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கும் மத நல்லிணக்க குலைவிற்கும் வழிவகுக்கும் என்ற மாவட்ட நிர்வாகத்தின் வாதத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. மேலும் தனது தீர்ப்பில் பேசிய நீதிபதி, இந்தியாவில் மத சுதந்திரம் என்பது அனைவருக்கும் சமமாக வழங்கப்பட்டுள்ளது என்றும் அதே நேரத்தில் பொது அமைதிக்கும் சட்டம் ஒழுங்கிற்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் அது இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழும் பெரும்பான்மையான மக்களின் நியாயமான உணர்வுகளையும் அவர்களின் எதிர்ப்பையும் அதிகாரிகள் அலட்சியப்படுத்தக்கூடாது என்றும் உள்ளூர் மக்களின் அமைதியான வாழ்வாதாரத்தை உறுதி செய்வது அரசின் கடமை என்றும் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தனது உத்தரவில் தெளிவுபடுத்தியுள்ளார். மனுதாரர் தனது சொந்த நிலத்தில் கட்டிடம் கட்டினாலும் அதை மத வழிபாட்டு தலமாக பயன்படுத்த சட்டப்படி மாவட்ட நிர்வாகத்தின் முறையான அனுமதி அவசியம் என்று கூறி பிரார்த்தனை கூடம் கட்ட அனுமதி மறுத்த அதிகாரிகளின் உத்தரவை நீதிமன்றம் உறுதி செய்து இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது.